வாரம் வர 8th நவம்பர் அன்னைக்கு 2 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில் 11 மணிக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வர்சஸ் பர்சனல் பாலிசி. இந்த வெபினாரில் ஏன் உங்களுக்கு கம்பெனி கவர் அண்ட் தனியாக ஒரு பர்சனல் கவரும் தேவைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்து 12 மணி ISTலையும் 10:30 GSTலையும் ஸ்மார்ட் வெல்த் கிரியேஷன் ஃபார் NRIs. இந்த வெபினாரில் உங்களோட வெல்த்தை எப்படி பெட்டராக பில்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நச்சுன்னு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆஃப்டர் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? பங்குகளின் ஒரு குவியல். நாமளே ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் நமக்கு பங்குகளின் ஒரு குவியலை போர்ட்ஃபோலியோவாக வழங்குகிறார். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோவின் தரம் சரியாக இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும். அதாவது நம்ம வாங்குற நேரத்திலிருந்து அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கணும். பட் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுமா? அந்த போர்ட்ஃபோலியோவின் கடந்த காலத்தை பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ கடந்த காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்தால் இதைத்தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக தோணுது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து கடந்த கால அடிப்படையிலேயே எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி கடந்த காலத்தை மட்டுமே பார்த்து வாங்கும்போது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் தேர்வுகள் ஷார்ப்பாக இருக்காது. நான் சொன்ன நச்சுன்னு ஒரு செலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. நமுத்து போக போகிற செலெக்ஷன் தான் கிடைக்கும். இதுதான் இன்வெஸ்டர்ஸ் பெருவாரியாக மியூச்சுவல் ஃபண்டில் செய்யக்கூடிய அடிப்படை தவறு. சமீப ஆண்டுகளில் சொல்கிறேன், இந்த ஆண்டே எடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் ஜனவரி 1 அக்டோபர் 31 வரைக்கும் நிஃப்டி எடுத்து கொடுத்துருக்கிற ரிட்டர்ன் 9.63%. ஸோ நிஃப்டி 50 TRIயில் போட்டிருந்தா 9.63% இந்த வருஷம் கிடைச்சிருக்கும். எல்லாரும் எங்கே போய் போட்டாங்க பணத்தை இந்த வருஷம்? போன வருஷம் எங்கே போட்டாங்க? ஸ்மால் கேப், மிட் கேப். இது தவிர டிஃபென்ஸ் மாதிரி பல இடங்களில் போட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் போட்டாங்க? கடந்த காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் பிரகாசமாக இருக்கும்போது எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்னு கண்மூடித்தனமாக இவங்க ஒரு அசம்ஷன் பண்ணுறாங்க. பட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் நீங்கள் நேரடி பங்கு வாங்கினாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி, அசம்ஷன்ஸுக்கெல்லாம் இடம் இல்லை. கடந்த காலத்தில் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு நிறுவனம் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்கலாம். இது நிறுவனத்துக்கு பொருந்தும்னா இது கேட்டகரிக்கு பொருந்தும், டீமுக்கும் பொருந்தும். அதுதான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இப்போ நடந்திருக்கு. வேற லார்ஜ் கேப் கடந்த காலத்தில் பிரகாசமாக பெருசாக ஒன்றும் செய்யாத போது கூட இந்த வருஷம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுலேயும் நம்ம என்ன மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் எனக்கும் சரி, என் குடும்பத்திற்கும் சரி, என்னுடைய முதலீட்டாளருக்கும் சரி, நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய பங்குகள் இந்த 9.63% நிஃப்டி TRI ரிட்டர்னை விட, நிஃப்டி 50 TRI என்பது நிஃப்டி 50னுடைய டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், டிவிடெண்ட் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவாங்க. அந்த ரிட்டர்னோட கணிசமாக அதிகமாக கொடுத்துருக்குறதுனா இதில் முக்கியமான பாயிண்ட். அதுவும் எவ்வளோ அதிகம்? நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, மார்க்கெட் கீழே வரும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணீங்களா, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு 3-5% அதை விட அதிகமாக கொடுத்துருக்கும். சில பேருக்கு அதை விட அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாரும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை போய் வாங்கி அந்த ஃபண்ட்லேயே உட்காந்துருக்கும் போது, சில பேர் ஃப்ளெக்ஸி கேப்பில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டிங் பண்ணும்போது நம்ம அதுலேருந்து மாறி ஒரு சேஃப் பிளேஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்டில் சேஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ஈக்விட்டியில் நல்ல ரிட்டர்னையும் எடுக்கிறோம். யூஸ்வலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பயங்கர ரிஸ்க் எடுமா, ஹை ரிஸ்க் எடு, அப்போ தான் ரிட்டர்ன் வரும்.
இதுதானே நெரேட்டிவ். நம்ம இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக போகிறோம். அப்படி போகிறது மூலமாக நமக்கு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட், நல்லா தூங்குகிறோம், டென்ஷன் கிடையாது. மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போடுறோம். கையில் இருக்கிற பணம் நமக்கு கை கொடுக்கிறது. ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் போடுறோம். ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளுடைய ரிட்டர்ன் கூடுகிறது. ஏன்னா மறுபடியும் அது உயரும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்குது. இதில் எல்லாரும் பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக், ஓ இந்த பங்கு வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பங்கினுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஓ இந்த ஃபண்டு வாங்கினோமா சார், லாஸ்ட் 1 இயரில் இவ்வளோ தான் சார் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 இயரில் இவ்வளோ தான் சார் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்வாங்க. கரெக்ட் சார். யாருக்கு கொடுத்துருக்கு? யார் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அவனுக்கு கொடுத்துருக்கு. அது ஒட்டுமொத்த ஸ்கீமினுடைய பர்ஃபார்மன்ஸ். அதுக்காக அதில் அதிக ரிட்டர்ன் யாரும் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஃபண்டு ரிட்டர்ன் அதிகம் கொடுக்கலன்னா கூட கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணவன் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பான். பட் இந்த சிம்பிளான எலிமெண்ட்ரியான பேசிக்கான விஷயத்தை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 99% இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை, கவனம் கொள்வதில்லை. ஒரு ஃபண்டு மோசமான பர்ஃபார்மன்ஸில் இருக்குது, அந்த பாயிண்டில் போய் நாங்கள் வாங்குகிறோம். அந்த ஃபண்டு தான் வேர்ல்டு கோல்டு ஃபண்டு. தொடர்ந்து வாங்குகிறோம். எது வரைக்கும் வாங்குகிறோம்னாக்கா, அந்த ஃபண்ட் ஹவுஸ் டிஎஸ்பி மைனிங், டிஎஸ்பி வேர்ல்டு கோல்டு ஃபண்டை நடத்தக்கூடிய டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட், அவங்க இனிமேல் நாங்கள் விற்க போகிறதில்ல, யாரும் வாங்க முடியாதுன்னு சொல்கிற நாள் வரைக்கும் வாங்குகிறோம். வாங்கிட்டு விட்டுறோம். வாங்கும்போது எல்லாரும் கேட்குறாங்க, சார் அதை போய் வாங்குறீங்களே சார், மோசமான பர்ஃபார்மன்ஸ், கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இருண்டு கிடக்கிறது அப்படிங்கிறோம். பட் நான் கடந்த காலத்தை பார்க்கல, நான் எதிர்காலத்தை பார்க்குறேன். என்ன பார்த்தேன், இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் கோல்டு விற்கிற விலைக்கும் கிட்டத்தட்ட சமநிலை இருக்குது. பட் என்னைக்கு கோல்டு விலை கூடுமோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடாது. அப்போ லாபம் என்ன ஆகும், பயங்கரமாக அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும் போது நிறுவன மதிப்பு கூடும். இந்த மைனிங் ஃபண்ட்ஸ் பயங்கர லாபத்தை அள்ளி கொடுக்கும். கோல்டில் கிடைக்கிற லாபத்தை விட கோல்டு மைனிங்கில் அதிக லாபம் கிடைக்கும். நான் ஒரு முதலீட்டு பார்வையை உருவாக்குகிறேன். அந்த பார்வையின் அடிப்படையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கோல்டு $4,300 per ounce வரைக்கும் போச்சு. ஒரு நாள் இன்னும் அதுக்கு மேலே கூட டச் ஆகிருக்கலாம். உச்சம் தொட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் இறங்கியிருக்கு. இந்த உச்சம் தொடும்போது நாம் என்ன பண்ணுறோம், போயிட்டு மைனிங் ஃபண்ட்ஸை விற்றுறோம். அந்த நேரத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு இப்போ வாங்கணும், முடிஞ்சால் கோல்டு மைனிங்கை வந்து கிஃப்ட் சிட்டி வழியாக போய் அமெரிக்காவில் வாங்கணும், இப்படியெல்லாம் ஒரு கும்பல். எப்போ கடந்த காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கோ அப்போ வாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பிரகாசமான கடந்த காலத்தில் முதலீடு செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பார்க்கும்போது விற்றுட்டு வெளியே போகிறோம். கிளியர்லி நம்மளுடைய முதலீட்டு பார்வையும் அணுகுமுறையும் மற்றவர்கள் செய்யறதுலேருந்து நேர் எதிர்மறையாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இப்போ அங்கேருந்து போய் நம்ம வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இடத்துலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா, லாங் டேர்மில், தட் இஸ் 2-3 yearsல நல்ல ரிட்டர்னை கொடுக்குன்றது. ஸோ எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடிய முதலீடுகள் தான் ஈக்விட்டியில் நல்ல முதலீடுகள். கடந்த காலம் பிரகாசமாக இருக்குது, அதுவும் நம்பிக்கை தரக்கூடிய அளவு மட்டும் இல்லைங்க, நம்ப முடியாத அளவு பிரகாசமாக இருந்துச்சுனாக்கா அப்போ நாம் தான் சுதாரிச்சுக்கணும். அப்போ அந்த கடந்த காலத்தை பார்த்து எதிர்காலத்தை பற்றிய வியூகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இது பங்குகளுக்கும் பொருந்தும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு மிக மிக அதிகமாக பொருந்தும். ஏன்னா நம்ம வந்து ஒரு தீமில் போகிறோம், ஒரு செக்டரில் போகிறோம், ஒரு கேட்டகரியில் போகிறோம். ஸோ பங்கு தேர்வில் செய்ய தவறுகளோட மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய தவறுகள் நடக்க முடியும். ஸோ கடந்த காலத்தை எப்படி பார்க்கணும், அந்த கடந்த காலத்தின் நம்முடைய பார்வையையும் புரிதலையும் வருங்காலத்திற்கு எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும், அந்த பயன்பாடு எப்படி நமக்கு முதலீட்டில் வெற்றியை கொடுக்க வேண்டும், இதுதான் ஒரு இன்வெஸ்டருக்கு எல்லா நேரத்திலையும் வரக்கூடிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மூலமாகவும் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் மூலமாகவும் தொடர்ந்து முதலீட்டு பார்வைகளை சரியாக வகுப்பதன் மூலம் நம்ம வெல்கிறோம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம கடந்து போகிறோம். அதற்கு நிறைய உழைப்பு இருக்கிறது. தொடர்ந்து
இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல போடலாம், நம்ம முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அந்த முடிவுகளை எடுக்கும்போது அதற்கு நாங்கள் உங்களோடு துணை நிற்கிறோம், பரிந்துரைக்கிறோம். இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம், இப்போ கொஞ்சம் போடலான்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய முடிவுகளின் தரம் கூடிக்கொண்டே போகிறது. முடிவுகளின் தரம் கூடிக்கொண்டே போகும்போது நிச்சயமாக நீங்கள் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறீர்கள். அந்த பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு முதலீட்டில் வெற்றியை தரும். மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதற்கு கடந்த ஓராண்டு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். யாருமே மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாத ஒரு ரிட்டர்னை நம்ம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தை லாஸ்ட் 1 இயரில் பண்ணியிருக்கோம். இதை நான் இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இதை நம்ம பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்காக இல்லை, போஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை. இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட் இஸ், மற்றவங்க 5 to 7% ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த வருஷம் அதை விட டபுள் அதுக்கும் மேலே பண்ணுறீங்கன்னாக்கா, இது உங்களுக்கு முதலீட்டு ரேஸில் ஒரு பெரிய லீடை கொடுக்குது. இங்கேருந்து நீங்கள் ரொம்ப விழமாட்டீங்க. அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு நிறைய தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு நம்பிக்கை தருகிறது. அந்த நம்பிக்கை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து நீடிக்க செய்கிறது. நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸையும் இன்வெஸ்டிங்கையும் ஸ்கேல் அப் பண்ணுறீங்க. அடுத்தது மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் சரியான இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறை மற்றவர்களைப் போல மந்தமாக இருக்காது. ஸோ நாட் only யூ மேக் பெட்டர் ரிட்டர்ன், அந்த ரிட்டர்ன்ஸின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குது. கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய முதலீட்டு பார்வைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஸ்கேலை கொடுக்கும். நீங்கள் இன்னும் வேகமாக வளருவீங்க, ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போவீங்க. தொடர்ந்து எங்கு பணத்தை போட்டால் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு பார்வையில், ஒரு அணுகுமுறையில் நீங்கள் இருக்க விரும்புவீர்கள். மற்றவர்கள் போல எங்கு இதுக்கு முன்னாடி ரிசல்ட் கிடைச்சதுன்னு தேடிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் வருங்காலத்தை நோக்கி போயிட்டுருப்பீங்க, கடந்த காலத்தில் இருக்க மாட்டீங்க. வருங்காலத்தை நோக்கி ஒரு முதலீட்டாளர் தொடர்ந்து போகும்போது அவங்களுடைய மொத்த பார்வை, அணுகுமுறை, முடிவுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நம்பிக்கையோடையும் நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயும் எடுக்கப்படும். பயம் அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற பயம் அவங்களுக்கு ஒரு துணையாகவே இருக்கும். ஓவர் கான்ஃபிடண்ட்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ மைண்ட் செட், ப்ராசஸ் எல்லாமே சரியாக இருக்கும்போது வருங்கால வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை வந்தடையும். அது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது தான் உங்களுடைய கடமை. அதற்கான ஒரு எளிய விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கொடுத்தோம். இந்த சப்ஜெக்டை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். புரிந்து கொள்பவர்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.